season of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my pyramid. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a faker, ain't a kind of just a human. Welcome to show balls and busy bottom balls and stay for the welcome back to my channel. So the Family Man season 3 பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் சிம்பிளா சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட்டை மையப்படுத்தி தான் வந்துட்டு இந்த கதை ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ப்ராஜெக்ட். ஒன்று ப்ராஜெக்ட் குவான்யூ சைனாவோடது, அதை எதிர்க்க வர இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் சாஹர்கர். சரிங்களா? என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் குவான்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மக்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு சலசலப்பாகவே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட சைனீஸ்காரன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பேஸ் கேம்ப் மாதிரி அந்த மயன்மார் பக்கத்தில் ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி ஆரம்பிச்சு இவங்க இங்கேருந்து எப்படியாச்சும் நார்த் ஈஸ்ட் மூலியமா இந்தியாவுக்குள்ளே போந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சிடலாம்னு ஒரு பிளானை போடுறோம். அதுதான் வந்து ப்ராஜெக்ட் குவான்யூ. ஆனால் இதை நம்ம எதிர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் சாஹர்கர்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் மக்கள்கிட்ட போய் தயவுசெய்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, யாரும் அங்கே ரெபலியஸ் லீடர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ தயவுசெய்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம எல்லாம் பேசி ஒன்றா டீமாக சேர்ந்துடலாம், இல்லாட்டி இவன் நாட்டுக்குள்ளே போந்து நம்ம எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. அது ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் சாஹர்கர். ஸோ இது எதிர்க்க வர ப்ராஜெக்ட், இதில் எது ஜெயிச்சது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசிக் கதைக்கலாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். சரி, இப்போ சீரீஸ் எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு பயங்கர எங்கேஜிங் ஆச்சு. உண்மையிலே பார்க்கலாம் வர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சீசன் 1 சீசன் 2க்கு ஒரே ஒரு விஷயம், இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2ல வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோஷர் கிடச்சிருக்கும். இவன் தான் வெளில இவன் செத்துட்டான், இவங்க வந்துட்டு இவங்க அழிச்சிட்டாங்க, அப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டு இருக்கும். இதில் எண்டு ப்ராப்பர் எண்டு கிடையாது, அப்படியே லூஸ் எண்டாக விட்டுருக்காங்க. நிறைய கேள்விகளோட முடியுது. ப்ராப்ளி சீசன் 4ல எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் வித்தியாசமே தவிர மற்றபடி எங்கேஜிங் ஃபேக்டர்லாம் எனக்கு பர்சனலாக உண்மை பிடிச்சது. ஒரு கேமியோ இருக்குது, சம்பவமான கேமியோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 6வது எபிசோடில் ஒரு கேமியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்க. அது நீங்கள் தயவுசெய்து ஃபார்வர்ட் வியூவெல்லாம் பண்ணி பாருங்க. பாட்டே வரும்போது அந்த கேமியோ பாருங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த கேமியோ வேற லெவல் அப்படி சொல்லி. ஆனால் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோவே வில்லன் ஆக்கி விட்டாங்க. இதில் யார் வந்து நாட்டுக்காக அவ்வளோ பாடுபடுறானோ அவனே வந்துட்டு இந்த பர்டிகுலர் சீசனில் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். வில்லன்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல இவங்க இருந்தாங்கிறதுக்காக நீ ஒரு சஸ்பெக்ட்டுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட அவங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து அவரே தப்பிச்சு ஓடுற மாதிரிலாம் சினாரியோஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ தட் வே தி ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எங்கேஜிங் ஃபார் மீ. என்னை பொறுத்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் எக்ஸலன்ட், சினிமாட்டோகிராஃபி அவுட்ஸ்டாண்டிங். எஸ்பெஷலி வந்துட்டு அந்த வில்லனை பிடிக்க போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஐ திங்க் செகண்ட் எபிசோட்லாம் நினைக்கிறேன். வீட்டுக்கு கீழேயும் வர மாதிரி ஒரு மாதிரி கேமரா மூவ் ஆகும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த என்டையர் ஆக்ஷன் சீக்வன்ஸே எக்ஸ்ட்ரானரியாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட இடங்கள் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபி இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் நின்று பேசும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட், கட்ஸும் எக்ஸலண்ட்டு. மியூசிக் ஒரு மாதிரி ரேப் சாங்லாம் அந்த நடுவில் வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு அப்படி வெயிட்டாக சாங்ஸ் எல்லாம் 2-3 சாங்ஸ் இறக்கிருக்காங்க. இல்லை ஒரே சாங் தான் 3 இடத்துல வந்துச்சான்னு தெரியல, அவ்வளோ கவனிக்கல நான். ஸோ டக்குன்னு பாட்டெல்லாம் கவனிக்கல. பட் ஈவன் த மியூசிக் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. மற்றபடி கேரக்டர்ஸ் எல்லாமே மனோஜ் பாஜ்பாய் சார் ஆகட்டும், இவன் நம்ம பிரியாமணி மேம் ஆகட்டும், 2 பசங்களாகட்டும், நிம்ரத் கௌர் மேம் ஆகட்டும், ஜெய்தீப் அவர்கள் ஆகட்டும், அவன் எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சிருக்காங்க. செல்லம் சார் அப்பப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் போட்டு அந்த மாதிரி சரியான கியூட்டாக கேட்டுரு. சீசன் 1 பார்த்தீங்கன்னா அந்த செல்லம் சார் கற்று யாரும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி எங்கேஜிங் சீரிஸ். எனக்கு பர்சனலாக பிடிச்சது. கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அந்த எண்டு மட்டும் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, அப்படி லூஸ் தான் முடியும். அது மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. 4th பார்ட்டில் வந்து சம்பவமாக வரும், 4th சீசனில் சம்பவமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் ஃபார் மீ இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி எங்கேஜிங் சீரிஸ். ஐ என்ஜாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிவ்யூ ஆன் த ஃபேமிலி மேன் சீசன் 3. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பார்த்து நடி குடிச்சிக்கலாம் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.